ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல். என்னோட கசின் சிஸ்டர் மேரேஜ் செலிப்ரேஷன் தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ கோல்ட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண ஜும்கா அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோல்ட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கீம் டீட்டெயில்ஸ் வந்து நான் லேட்டர் ஆன் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த கோல்ட் சேவிங் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஜும்கா எடுக்கிறதுக்காக தான். ஸோ ஹொசூரில் இருக்க ஜிஆர்டிக்கு போனதும் ஃபஸ்ட்டு ஜும்கா செக்ஷனுக்கு போயிட்டோம். நான் லாஸ்ட் டைம் அம்மாவுக்கு செயின் எடுக்க போனப்போ கொஞ்சம் ஜும்கா கலெக்ஷன்ஸ் அண்ட் அதோட வெயிட்லாம் பார்த்து வச்சதுனால கொஞ்சம் ஐடியா இருந்தது. பட் லாஸ்ட் டைமுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருந்த மாதிரி தோணுச்சு. இப்போ நீங்கள் இந்த கிளிப்பிங்ஸில் பார்க்குற எல்லா ஜும்காஸும் பார்த்தீங்கன்னா 2 பவுண்ட்லேருந்து 3 பவுண்ட் வரைக்கும் இருக்கும். இதெல்லாமே வச்சு பார்த்ததில் எனக்கு வந்து ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த கலெக்ஷன்ஸை வந்து சும்மா அப்படியே பார்த்துட்டு எடுத்து வச்சிட்டோம். தென் நான் இப்போ கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது எக்ஸாக்டாக 2 பவுண்ட் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. பட் அது வச்சு பார்த்தா எனக்கு ஜும்கா ஃபீலே இல்லை. அதனால் டிசைன் பிடிச்சிருந்தது, பட் வச்சு பார்த்தா நல்லா இல்லை. அதனால் அப்படியே வச்சுட்டேன். பட் அம்மா கண்ணுக்கு மட்டும் ஒரு ஜும்கா பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பார்க்கவே இல்லை, அப்படியே சைடில் வைங்கன்னு சொல்லி வச்சுருந்தேன். நான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்து பிடிச்ச மாதிரி எடுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பொறுமையாக தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பார்க்குறதுக்கு எல்லா டிசைனும் சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதை வச்சு பார்க்கும்போது தான் டிஃப்ரென்ஸே தெரியுது. ஸோ அதனால் சும்மா அப்படியே பார்த்த உடனே நல்லா இருக்குன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு தான் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆல்சோ நான் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்த வெயிட் பார்த்திங்கன்னா 10 to 12 கிராம்ஸ். நான் ஆல்ரெடி கோல்ட் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணி பே பண்ணதுனால அதில் வந்து 7.25 கிராம் வரைக்கும் வாங்கலாம். நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்குறதுக்கு மட்டும் ஸ்கீம் பெனிஃபிட்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்க்கு ஈக்குவலான வெயிட்டில் கம்மல் எடுத்துடலான்னு பார்த்தேன். பட் 1 பவுண்ட் வெயிட்டில் இருந்த கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் சூப்பராக இல்லை. எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 கிராமாவது போட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபைனலாக அப்படி தான் சூஸ் பண்ணோம். நீங்கள் டெய்லி வியர்க்காக இயரிங் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 4 கிராம்லேருந்து 8 கிராம்குள்ளே வாங்கினீங்கனாலே டிசைன்ஸ் வந்து சூப்பராக தான் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 கிராமுக்கு மேலே தான் டிசைன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலி ஒரு 1 ஹவர் போராட்டத்துக்கு அப்புறம் வந்து 2 ஜும்கா ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம். இது வந்து நான் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 10.25 கிராம் இருந்தது. பட் இந்த ஜும்கா வந்து அம்மாவுக்கும் பிடிக்கல, அக்காவுக்கும் பிடிக்கல. ஏதோ என் ஃபேஸ்க்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஜும்கா தான். 12 கிராம் இருந்தது. ஃபஸ்ட்லேருந்து அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க, இது ஒன்று தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து கண்டுக்கவே இல்லை. ஃபைனலாக வந்து போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒன்று மட்டும் தான் என் ஃபேஸ்க்கு வந்து நல்லா செட்டாக இருந்தது. லைக் எனக்கு என்ன கன்சர்ன் அப்படின்னா, என் ஃபேஸில் அது மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும்தான். ஸோ ஃபைனலாக இதுதான் வந்து நான் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கம்மிங் ஃபார் த ஸ்கீம் டீட்டெயில்ஸ், நான் ஜாயின் பண்ணது பார்த்திங்கன்னா நியூ கோல்ட் 11 months பிளான் தான். இதில் வந்து நம்ம மந்த்லி 5,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக 5,000 தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. 2,000 கூட ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இனிஷியலாக நம்ம என்ன அமௌண்ட் பே பண்ணுறோமோ அதுதான் என்டையர் 11 monthsக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்லி 5,000 பே பண்ணோம் அப்படின்னா ஃபைனலி வந்து 55,000 இருக்கும். பட் நான் வந்து லாஸ்ட் மந்த் பே பண்ணல, 10 monthsோட க்ளோஸ் பண்ணதுனால ஸ்கீமில் வந்து 50,000 இருந்தது. அண்ட் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ. ஸோ நம்ம அந்த 18%க்கு வந்து அமௌண்ட் பே பண்ண தேவை இருக்காது. எந்த ஜுவல் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஜுவலுக்கும் ஏற்ற மாதிரி வேஸ்டேஜ் வந்து வேரி ஆகும். நான் வாங்கியிருந்த ஜும்காக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 20.2% போட்டிருந்தாங்க. 18 மைனஸ் பண்ணால் 2.2க்கு மட்டும் எனக்கு சார்ஜஸ் வந்திருந்தது. இதுக்கு முன்னாடி வந்த கிளிப்பிங்ஸில் டீட்டெயில்டாக அந்த ஸ்லிப்பில் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டோட்டலாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீமில் இருந்து 50,000 போக 37,900 வந்து பே பண்ணேன். பட் நீங்கள் ஸ்கீமில் எதுவும் ஜாயின் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இயரிங்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக 99,000 rupees ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்கீமில் ஜாயின் பண்ணி எடுத்ததுனால எனக்கு 10,000 கிட்ட ப்ராஃபிட் இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீமில் ஜாயின் பண்ணி கோல்ட் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதில் வந்து ப்ராஃபிட்டை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜிஆர்டியில் ஷாப்பிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சாரீக்கு ஜுவல்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹொசூரில் இருக்கிற ஹொசூர் ரெண்டல் பிரைடல் ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். இமிடேஷன் ஜுவல்லரி பார்த்திங்கன்னா ஓனாக பர்ச்சேஸ் பண்ணுறதை விட ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு ரிட்டன் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேட்டிவோட மேரேஜ்க்கு மட்டும்தான் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி ஃபீல் வரும். ஸோ அப்போ மட்டும்தான் வந்து ஸ்பெஷலாக ரெடி ஆக முடியும். ஈவன் வீட்டில் ஆல்ரெடி நிறைய இமிடேஷன் ஜுவல்லரிஸ் இருந்தாலும் எதுவுமே செட் ஆகாத மாதிரியே இருக்குது. ஒரு டைமும் புதுசாக வாங்கணுமான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டைம் வந்து ஓனாக பர்ச்சேஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டலுக்கு வந்துட்டோம். இந்த ஷாப்பில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி இன்ஸ்டா பேஜில் வந்து பார்த்துருந்தேன். பிரைட்ஸ்மேட் கலெக்ஷன்ஸில் வந்து நல்ல சிம்பிளான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேராக கடைக்கு வந்துட்டோம்.
எங்கள் ஷாப்பில் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. எடி ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் நியர்பை ஹொசூர் இருக்கீங்க அப்படின்னா ரெண்டல் ஜுவல்ஸ்க்கு பார்க்குறப்போ இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள், கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு. நாங்கள் என்னென்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு ஜும்கா, அதுக்கப்புறம் ஒரு நெக் செட் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். நான் வந்து ஹிப் பெல்ட் எடுத்திருந்தேன். தங்கச்சிக்கு அங்கே எதுவுமே செட் ஆகலை, ஸோ வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்துட்டா. அப்புறம் நான் ரிசப்ஷனுக்கு மட்டும் இயரிங்ஸும் நெத்துச்சுடி மட்டும் எடுத்திருந்தேன். ஆல்ரெடி ரிசப்ஷன் ட்ரெஸ் பர்பிள் கலர் அப்படிங்கிறதுனால ஏடி ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்தது. ஸோ அதில் தான் வந்து இயரிங்ஸும் நெத்திச்சுடியும் எடுத்திருந்தேன். ஃபைனலி அங்கே ஜுவல்ஸ் வாங்கி முடிச்சுட்டு பக்கத்து ஊரில் வந்து தேர் திருவிழா வருஷம் காலையிலேயே கிளம்பி போவோம். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்டிலேருந்தே ஒரு 9 o'clock தான் கிளம்பி போனோம். சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாலே எல்லா ஊர்லேயும் திருவிழாவும் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ஊரில் திருவிழா இருந்தது. அடுத்த வாரம் வந்து எங்கள் ஊர்லேயும் திருவிழா நடக்க போகுது. முன்னாடிலாம் இந்த மாதிரி திருவிழாவுக்கு போகணும் அப்படின்னாலே 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்து எக்ஸைட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். வீட்டில் பார்த்திங்கன்னா பெரியவங்கலேருந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுப்பாங்க. 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபான்னு சொல்லிட்டு. எக்ஸ்பெஷலி இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி தான் அதிகமாக கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற 50 ரூபாவோ இல்லை 70 ரூபாவோ மேக்ஸிமம் 100 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அதை வச்சு தான் மொத்த திருவிழா ஷாப்பிங்கே வந்து முடிச்சுட்டு வந்துடுவோம். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு 100 ரூபாய் எதுக்குமே வந்து பத்தாது. சித்தி பார்த்திங்கன்னா தம்பிக்கிட்ட 500 ரூபா வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவே வந்து அவனோட திங்ஸ் வாங்க பத்தலைன்னு சொல்லிகிட்டு இருந்தான். எங்கே போனாலும் அவன் வாங்குகிற பொருள் வந்து ஜேசிபியாக தான் இருக்கும். அவனுக்கு ஜேசிபி மேலே இருக்கிற லவ் வந்து எப்போவுமே குறையாதுன்னு தான் நினைக்கிறேன். அவனோட திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறமா வந்து அங்கே இருந்த கேம்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஜெயிண்ட் வீல் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் கொலம்பஸ்க்கு வந்திருந்தோம். நான் ஃபஸ்ட் டைம் ஜெயிண்ட் வீலில் போகிறப்போ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30 rupees இருக்கும். எப்போவுமே கொலம்பஸ்க்கும் ஜெயிண்ட் வீலுக்கும் 10 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா 100 ரூபா கிட்ட வந்துருச்சு. அண்ட் நீங்கள் இந்த கேம்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு பர்சனலாக ஜெயிண்ட் வீலை விட இந்த கொலம்பஸில் லாஸ்ட் சீட்டில் உட்காந்து விளையாடும் போது தான் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஈவன் இப்போ இந்த மாதிரிலாம் தீம் பார்க்லேயும் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஊர் திருவிழாவில் விளையாடும் போது தான் ஒரு மாதிரி செப்பரேட் என்ஜாய்மெண்ட் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும். என்ன தான் ஜாலியாக இருந்தாலும் எங்கள் அப்பா மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பார்த்தாலே வந்து அப்படியே ஓடிடுவாங்க. இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு, இப்போ வரைக்கும் எங்கள் அப்பாவை இந்த ஒரு ஜெயிண்ட் வீலை கூட எங்களால் ஏற்ற முடியல. விளையாடும்போது லைட்டாக வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் ஆக்சுவலி எக்ஸைட்மெண்ட்டு. நீங்கள் யாராவது இதெல்லாம் பார்த்து இது வரைக்கும் ட்ரை பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேர் இன்னும் ட்ரை பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ கிளிப்பிங் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்தியோட மருமகளுக்கு ஃபஸ்ட் பர்த்டே. ஸோ அதுக்காக சிக்கன் பிரியாணி வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நிறைய குவான்டிட்டிலேயே பிரியாணி நல்லா டேஸ்டியாக சூப்பராக செய்வாங்க. ஃபுல்லாக ரெசிபி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் எனக்கு இன்பிட்வீனில் கொஞ்சம் வேலை வந்ததுனால ஃபுல்லாக ரெசிபி வந்து ஷூட் பண்ண முடியல. பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி ஈவினிங் ஒரு 6:30க்கு மெஹந்தி போடுறதுக்காக வர சொல்லியிருந்தேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா SM ஸ்டைல்ஸ் ஹொசூர் பேஸ்டு மெஹந்தி ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி எனக்கு ஹொசூர் சைடில் மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னே தெரியாது. நானும் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஃபைனலி இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது தான் இவங்களோட ஐடி கிடச்சிது. அவங்களோட ப்ரீவியஸ் ஒர்க் எல்லாமே இன்ஸ்டா ஐடியில் பார்க்கும்போது நல்லா நீட்டாக பியூட்டிஃபுல்லாக மெஹந்தி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, இந்த டைம் வந்து நம்ம ஹேண்ட்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லி வச்சுருந்தேன். அண்ட் மினி விலாகில் நிறைய பேர் ப்ரைஸஸ் பற்றி வந்து கேட்டிருந்தீங்க. நான் போட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான டிசைன்ஸ் தான், எந்த எலமெண்ட்ஸும் இருக்காது. அதுவே நீங்கள் பிரைட்ஸாக இருக்கீங்க, மெஹந்தி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ரூம் பிரைட் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் போடுறப்போ ப்ரைஸஸ் வந்து வேரி ஆகும். இந்த மாதிரி பேசிக்கான டிசைன்ஸ் ஃபுல் ஹேண்ட்ஸ் போடுறதுக்கு 2.5 3K சார்ஜஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருந்த மாதிரியே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக என்னோடய கையில் வந்து ரெப்ளிகா பண்ணியிருந்தாங்க. டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ அவங்க யூஸ் பண்ண கோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓனாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஆர்கானிக் கோன்ஸ் தான். ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஆக்சுவலி வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே நான் தான் மெஹந்தி போட்டு விடுற மாதிரி இருக்கும். நான் மினி விலாக்லேயே சொல்லியிருப்பேன், எனக்கு கடைசியில் யாரும் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் இந்த வாட்டி வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிட்டேயே சொல்லிட்டேன். ஈவன் வீட்டில் எல்லாத்துக்குமே மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிட்ட மெஹந்தி போடுற மாதிரி தான் இருந்தது. பட் லாஸ்ட் மினிட்ல டேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணதுனால இன்னொரு பர்சனுக்கு அவைலபிலிட்டி இல்லாமல் போச்சு. அதனால ஃபைனலி வீட்டில் நான் தான் எல்லாத்துக்கும் போடுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு போட்டு முடிச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தங்கச்சிக்கு மட்டும் ஒரு கைக்கு போட்டு விட்டேன். அதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராலாம் எனக்கு டிசைன்ஸ் வராது, கொஞ்சம் அங்கங்கே கிறுக்கி தான் வச்சுருப்பேன். பட் ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும்.
மினி விலாகில் பார்த்துட்டு கூட நிறைய பேர் நான் போட்டிருக்கிற டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி இதை விட நல்லா நீட்டாக சூப்பராக போட்டுட்ருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் டச் விட்டு போனதுனால கோழி கிறுக்கின மாதிரி கிறுக்கி வச்சுருவேன். அப்படியே இந்த வீடியோ கிளிப்பிங் அடுத்த நாள் மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கங்கே பிச்சு பிச்சு தான் போட்டிருக்கேன். மொத்த வாரத்தையும் ஒரே வீடியோவில் தூக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் வந்து முகூர்த்தம்க்கு கட்டுற சாரியோட ஆரி ஒர்க் ப்ளவுசஸ். அன்றைக்கி காலையில் தான் என்னோடதெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் தான் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பாக்ஸில் போட்டு செப்பரேட்டாக வச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே ரிசப்ஷனுக்காக எடுத்து வச்சுருந்தோம். என்னோடதும் தங்கச்சியோடது மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. அதுக்காக செப்பரேட்டாக பேக் மட்டும் எடுத்து வச்சுருந்தோம். மற்றது எல்லாத்தையும் ட்ராலியில் போட்டு நீட்டாக பேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஹெவியான டிசைன் வச்ச அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே ட்ராவல் பண்ணும்போது கொண்டு போகிறோன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக பேக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சேஃபாக வந்து ரீச் ஆகும். நம்ம எல்லாத்தையுமே போட்டு ஒரே இதில் டம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிசைன் ஒன்றோட ஒன்று ஒட்டி டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் பண்ண எல்லா ப்ளவுஸஸுமே ஒரு டப்பாவில் போட்டு ட்ராலியில் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஜிப்லாக் மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அதில் வந்து சாரீஸ் பேக் பண்ணிட்டோம். தென் மேக்கப் திங்ஸ் எல்லாமே ஒரு பவுச்சில் போட்டு பேக் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் டப்பாவில் போட்டு அதையும் ட்ராலியில் வச்சிட்டோம். நைட்டு போட்ட மெஹந்தி பாருங்கள் நல்லா சூப்பராக செவந்து வந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த அக்கா வந்து ஓவர் நைட் வந்து வச்சுக்க சொன்னாங்க. பட் நான் வந்து ஒரு 5 hours கிட்ட தான் வச்சுருந்தேன். அதுக்கே வந்து நல்லா கலர் பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் இங்கே ஊரில் இருந்து அங்கே போகிறதுக்கு ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் முன்னாடி நாள் யோசித்தோம் கண்டிப்பாக லேட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து கேப் பேசியாச்சு. எங்கள் ஊரில் இருந்து கிட்டத்தட்ட 2.5 hours ட்ராவல் இருக்கும். மேரேஜ் நடந்தது பார்த்திங்கன்னா கொள்ளைகால்னு சொல்லிட்டு ஒரு டவுனில் தான். மைசூர்லேருந்து ஒரு 1.5 hour கிட்டேயே ட்ராவல் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். வெயில் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் தப்பான டைமில் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பும் போதே டைம் ஒரு 11:30 இருக்கும். எங்கள் ஊரில் தான் வெயில் நினச்சா எங்கள் ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தாலே அதுக்கும் மேலே கொளுத்திட்டுருக்கு. அட்லீஸ்ட் கார்லையாவது ஏசி போடுவாங்கன்னு பார்த்தா எங்கள் நேரம் ஏசி ரிப்பேர் போல் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம். எப்படா ஊர் போய் சேர்ந்து ஃபேனை போட்டு உட்காருவோங்கிற அளவுக்கு நிலைமையாயிருச்சு. அவ்வளோ வெயிலை டாலரேட் பண்ணுறதுக்காக அங்கங்கே ஸ்டாப் எடுத்து தண்ணி ஜூஸுன்னு குடிச்சிட்டு தான் கொஞ்சம் அப்படி ட்ராவல் பண்ணி போனோம். ஒரு 2:30க்கு வந்து நாங்கள் ஊர் போய் சேர்ந்துட்டோம். ஊருக்கு போனதும் நேராக மண்டபத்துக்கு தான் போனோம். எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. அங்கே போனதும் ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் போல் கிளம்பி எகெயின் இங்கே மண்டபத்துக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் தான். யூஸ்வலாக வீட்லேயே வச்சுப்பாங்க. பட் வீட்டில் வந்து வச்சோன்னா கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். எல்லாருமே வந்துட்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக 3 நாளைக்கு கண்டினியூஸாக வந்து மண்டபம் பேசியிருந்தாங்க. முன்னாடியே 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டோம். வீட்டில் இருந்து மண்டபம் ரொம்ப பக்கம் தான். ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் மண்டபம் இருக்கும். அண்ட் என்னோட கசின் சிஸ்டர்னு சொன்னது வந்து எங்கள் பெரியம்மா பொண்ணு தான். எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் பொண்ணு மாதிரி தான். எங்கள் பெரியம்மாவுக்கும் 2 daughters. இப்போ எங்கள் பெரியம்மாவோட ஃபர்ஸ்ட் டாட்டருக்கு தான் கல்யாணம். அண்ட் இப்போ நலங்கு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் 2வது பொண்ணு டாக்டருக்கு படிச்சுட்ருக்கா. எங்கள் 4 பேருக்குமே பார்த்திங்கன்னா ஏஜ் கேப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ கல்யாணம் நடக்க போகிற பொண்ணுக்கும் எனக்கும் ஒரே நாள் தான் பர்த்டே. பட் அவள் வந்து 1999, நான் வந்து 2000. ஸோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே நல்லா க்ளோஸாக இருப்போம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தால் ஒன்று நாங்கள் இங்கேருந்து அங்கே போவோம், நெக்ஸ்ட் இயர் வந்து அங்கேருந்து அவங்க இங்கே வருவாங்க. ஸோ எல்லா சம்மர் ஹாலிடேஸுமே வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஈவன் செகண்ட் லாக்டவுன் முடிச்சதுக்கப்புறமா கூட 1 month அங்கே ஊரில் தான் இருந்தோம். 4 பேருமே ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் விடிய விடிய பேசிட்டு விளையாடிட்டு நாள் எப்படி போகும்னே தெரியாது. ஆனால் டக்குன்னு 1 month முடிஞ்சு போயிடும். நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும்தான் அந்த ஸ்ட்ராங்கான பாண்டிங் அதுக்கப்புறம் கனெக்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் தான் இதுவும் போல். இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது நல்ல க்ளோசஸ்டான கசின்ஸ் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த நலங்கு வச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சதுக்கப்புறமா நைட் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி பிரைட் டு பீக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தா. ஆக்சுவலி அவள் முன்னாடியே வந்து பிளான் பண்ணியிருந்தா எல்லாருமே பிளாக் அவுட்ஃபிட் போட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லாஸ்ட் மினிட்ல ஃபேமிலி ஒன்று பிளான் பண்ணி வச்சுட்டாங்க.
பிரைட்க்கு மட்டும் பிளாக் ட்ரெஸ் கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே அதே ட்ரெஸ்ஸில் தான் இருந்தோம். நாங்கள் வந்து பிளாக் ட்ரெஸ்க்கு மாற்றலை. ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவசரமாக முடித்த மாதிரி இருந்தது. எல்லா ப்ராப்ஸும் வாங்கிட்டு நல்லா கிராண்டான பேச்சுலர் பார்ட்டி இல்லாமல் நல்லா க்யூட்டாக சிம்பிளாகவே முடிச்சிட்டோம். ஈவன் சொல்ல போகணுன்னா பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்கிறத விட ஃபேமிலி கெட் டுகெதர்னு சொல்லலாம். பிகாஸ் அங்கே பேச்சுலர்ஸாக இருந்ததை விட ஃபேமிலி பர்சன்ஸ் தான் அதிகம். ஸோ ஃபைனலி கேக் கட் பண்ணதுக்கப்புறம் ஆளாளுக்கு கொஞ்சம் கேக் மட்டும் சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அன்றைக்கி வந்து நாங்கள் மண்டபத்தில் இல்லாமல் எல்லாருமே வந்து வீட்டுக்கு போய் தூங்கிட்டோம். ஃபைனலி இட்ஸ் ரிசப்ஷன் டே. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் நாங்கள் எல்லோரும் குளித்து ரெடி ஆகிட்டு மண்டபத்துக்கே கிளம்ப ஆரம்பிச்சிருந்தோம். அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா மண்டபத்துலேயே ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டாங்க. முன்னாடி நாள் நைட் எல்லாருக்கும் மெஹந்தி போட்டு விட்டுட்டு தூங்குறதுக்கே மணி 2 ஆயிடுச்சு. சத்தியமாக நான் நினச்சேன் இதுக்கு மேலே ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நானே கூட காசு கொடுத்துட்றேன். ஆனால் என்னை வந்து எதிர்பார்க்காம ஆர்டிஸ்ட்கிட்டேயே போட்டுக்கோங்க அப்படின்னே சொல்லியாச்சு. லிட்ரலி என்னால் வந்து இடுப்பு வலி தாங்கவே முடியல. ஒரே ஸ்ட்ரெச்சாக உட்காந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு மெஹந்தி போடுறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக என்னால் இதுக்கு மேலே முடியாது. ஆனால் உண்மையாகவே வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட் தே ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப். தென் ஆஃப்டர்நூன் அன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கம்ஃபர்ட்டான ஃபுட், ரைஸ், அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் கூட்டு வச்சுருந்தாங்க. சிம்பிளான மெனுவாக இருந்தாலும் நல்லா டேஸ்டியாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஃபேனை பார்த்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஃபேன் எங்கே இருக்கோ அங்கே தான் நாங்களும் இருப்போம். அந்த மாதிரி தான் 3 நாள் அங்கே நிலமை இருந்தது. குட்டீஸ்லாம் வந்து ரிசப்ஷனில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக ரீல்ஸில் என்னெல்லாம் சாங்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதெல்லாம் வந்து ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தாங்க. எப்போத்துலேருந்து ப்ராக்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. பட் எல்லோரும் நல்லா யூனிஃபார்மாக ஒரே மாதிரி ஸ்டெப் போட்டு சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. டோட்லி அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லேயே எல்லாரை விட குட்டீஸ் தான் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ரூம்லேயும் போய் தூங்க மாட்டாங்க, வீட்டுக்கும் போக மாட்டாங்க. அந்த ஒரு ஹாலில் தான் சுற்றி விளையாடிட்டு சேரை போட்டு மேலே உட்காந்து இப்படியே தான் அவங்களோட 3 நாளும் போச்சு. அப்படியே அவங்க டான்ஸ் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அத்தை பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அங்கே போய் ரேட்டு கேட்டால் எல்லாமே டபுள் த ரேட் சொன்னதுனால ட்ரெஸ்லாம் எதுவுமே வாங்கலை. அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து ஃபேன்சி ஸ்டோருக்கு தான் போனோம். ஃபஸ்ட்டு சாரீக்கு மேட்சிங்காக 4 பேர்த்துக்கும் சில்க் த்ரெட்டில் பேங்கிள்ஸ் ட்ரை பண்ணலான்னு அக்காவும் நானும் யோசித்தோம். பட் லாஸ்ட் மினிட்ல எதுவுமே நாங்கள் பண்ணலை. அப்புறம் வந்து ரிசப்ஷனுக்கு அக்காவுக்கும் அம்மாவுக்கும் இந்த பேங்கிள்ஸ் தான் ஒரு செட் எடுத்தாங்க. சாரீக்கு தான் பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப தேடுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் கேட்ட கலர் ஒன்றுமே இல்லை. அப்படியே இருந்தாலும் எங்கள் சைஸ்க்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து சாரீ கலர்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலரும் கோல்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வாங்கிட்டேன். தங்கச்சிக்கு மட்டும் மெரூன் கலரில் பேங்கிள்ஸ் கிடச்சிது. இங்கே ஷாப்பிங் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து சாரீ மட்டும் அங்கே பக்கத்தில் இருந்த பார்லரில் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து ரிசப்ஷனுக்கு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. ரிசப்ஷன் டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா ஈவினிங் 8 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்டு நடந்து வந்தோம் அப்படின்னா வேர்த்து ஊற்றிடும். அதுவும் இந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டேரெக்டாக நாங்கள் மண்டபத்துக்கு வந்து தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். இங்கே மண்டபத்துலேயே ரூம்ஸ் நல்லா பெருசாக சூப்பராக தான் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து இங்கே வந்திருக்கலாம். பட் நாங்கள் ரூம்ஸ் பார்க்காம நேராக வீட்டுக்கு போயிட்டோம். ரூம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இங்கேயே நல்லா இருந்திருக்குமேன்னு தோணுச்சு. தென் நான் ரிசப்ஷனுக்கு போட்டிருந்த லெஹெங்கா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இது வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் தான். என்னோடய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. கவுன் அதுக்கப்புறம் ஷால் ரெண்டுமே ஆர்கன்ஸா மெட்டீரியல். டாப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக சீக்வன்ஸ் ஒர்க் வச்ச மாதிரி இருக்கும். இது கம்ப்ளீட்டாக மெட்டீரியல் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் 2900 கிட்ட ஆச்சு. ரொம்ப நாளாக ஸ்கர்ட் வந்து ப்ளெயினாக, அதுக்கப்புறம் ப்ளவுஸ் மட்டும் நல்லா கிராண்டாக வச்சு டிசைன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ சுமையா டிசைன்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் இந்த லெஹங்கா வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி அவுட்ஃபிட் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பிச்சிட்டு மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி எக்ஸாக்டாக சூப்பராக வந்து டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. இதுவுமே வந்து கூகுளில் பார்த்து இமேஜ் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. நான் ஜஸ்ட்டு கலர் மட்டும் தான் சூஸ் பண்ணேன். ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது அவுட்புட் இவ்வளோ சூப்பராக வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் வியர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட பேஜ் கீழே டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் சித்தி அம்மாவோட சாரீ வந்து ஆஸ் யூஷுவல் பிளாசம் சாரீஸ். நைட் ரிசப்ஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிசைனர் சாரீ மாதிரி தான் சூஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த சாரியோட ப்ரைஸுமே வந்து 1350. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, நீங்கள் மட்டும் கிராண்டாக ட்ரெஸ் பண்ணுறீங்க, தங்கச்சி மட்டும் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்க, ஏன் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க மாட்டிங்களான்னு சொல்லிட்டு.
உண்மையாக சொல்லணுன்னா இந்த மாதிரி ஜிக்கு ஜிக்குன்னு தூக்கிட்டு நடக்கிற மாதிரி ட்ரெஸ்லாம் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் போடுவாள். ஈவன் அவள் போட்டிருந்த அந்த ஒயிட் ட்ரெஸ் ஃப்ரம் நாச்சியார்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸையே வந்து குறை சொல்லிகிட்டு இருந்தா. அவள் போட்டிருந்த அவுட்ஃபிட்டில் ஜஸ்ட் அந்த டாப் மட்டும்தான் கொஞ்சம் எம்ப்ராய்டரி வச்சு வெயிட்டாக இருக்கும். மற்றபடி எவ்வளோ நேரம் வேணால் போடலாம், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் அந்த ட்ரெஸ்ஸையே வந்து வெயிட்டாக இருக்குது, அங்கே குத்துது இங்கே குறையுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தா. வீட்டில் 2 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தவங்களோட டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு பிடிச்சது அவளுக்கு பிடிக்காது, அவளுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது. யூஸ்வலாக அது அப்படி தானே, சிஸ்டர்ஸ்னாலே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இது கரெக்டாக இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ் கம்மிங் ஃபார் த விலாக். ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 8 o'clock வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆனதும் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி எல்லோரும் போய் லைனில் மொய் வைக்கிறதுக்காக நின்றுக்கிட்டாங்க. அண்ட் மினி விலாகில் கூட கொஞ்சம் பேர் பிரைட் அண்ட் க்ரூமோட அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. எனக்கு எக்ஸாக்டாக எந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு தெரியல, பட் மைசூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பெரியமா சொல்லியிருந்தாங்க. இப்போல்லாம் நிறைய ஷாப்பில் கல்யாண பொண்ணோட பார்டர் என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேட்சிங்காக வந்து க்ரூம்க்கும் அவுட்ஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரைட் டு பியாக இருக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி கலர் கூட சூஸ் பண்ணுங்கள். ஃபைனலி ரிசப்ஷன் வந்து முடிய போகிற டைமில் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நேராக சாப்பிட வந்தாச்சு. ரிசப்ஷன்னாலே நல்ல வெரைட்டிஸ் இருக்கும். இங்கேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் டொமேட்டோ சூப், அதுக்கப்புறம் நிறைய சலட் வெரைட்டிஸ் வந்து இருந்தது. எல்லாமே வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் வயிற்றுக்குள்ளே தான் இடம் இல்லை. ஆக்சுவலி இடம் இல்லைன்னு சொல்கிறத விட அவ்வளோ வைக்கையில் வந்து சாப்பிட முடியல, அதுதான் கரெக்டான ரீசன். ஸோ ஒரு 11-11:30 கம்ப்ளீட்டாக ரிசப்ஷன் வைண்ட் அப் பண்ணிவிட்டு எல்லோரும் போய் தூங்கிட்டாங்க. அன்றைக்கி நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வைக்கிற மாதிரி இருந்தது. பட் நாங்கள் எல்லோரும் போய் தூங்கிட்டோம். அம்மா மட்டும்தான் முழிச்சிருந்து எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து தூங்கினாங்க. அண்ட் நாங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து வீட்டுக்கு போகாமல் மண்டபத்திலே வந்து தூங்கிட்டோம். லாஸ்ட்டாக முகூர்த்தம் டே காலையில் எல்லோரும் ஒரு 6 மணிக்கு தான் ஏஞ்சிருந்தோம். ஆல்ரெடி சாரீஸ் எல்லாமே ப்ளீட் பண்ணி வச்சுருந்ததுனால ஜஸ்ட்டு கடகடன்னு எடுத்து கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து லேட்டாக ஏஞ்சோம். கடைசியில் ஏமாந்தது தான் மிச்சம். ப்ளீட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ணி கொடுக்கவே இல்லை. நாங்கள் ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் அகலமாக வர மாதிரி வச்சு கொடுக்க சொன்னோம். ரொம்ப குட்டி குட்டியாக வந்து வச்சு கொடுத்துட்டாங்க. அதை ஒழுங்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கவும் முடியல. சரி ப்ளீட்ஸ் வந்து நம்மளே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது ஓவர் நைட் அப்படியே ப்ளீட்டிங் வச்சதுனால நாங்கள் வச்ச ப்ளீட்ஸை விட அவங்க வச்ச ப்ளீட்ஸ் தான் வந்து ஃபைனலாக வருது. ஸோ அப்படி இப்படி நாங்கள் இங்கே பின்ன குத்திட்டு எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிட்டோம். அண்ட் என்னோடய ப்ளவுஸ்க்கு ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்ததுமே சேம் சுமையா டிசைன்ஸ் அந்த அக்கா தான். நான் ரிசப்ஷன் தான் கொடுத்ததுனால சாரியும் அங்கேயே கொடுத்துட்டேன். எல்லாமே ஒரே இடத்துல கொடுத்தோன்னா கம்மியான டைமில் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருந்தோம். மேக்ஸிமம் நான் எப்போவுமே ஆரி ஒர்க்கு டிசைன்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ப்ராப்பராக அந்த டிசைன்ஸ்லாம் பார்த்து கொடுக்க தெரியல. அந்த அக்காட்டியே சாய்ஸ் கொடுத்துருவேன். அந்த சாரிக்கு எது நல்லா இருக்குமோ நீங்களே டிசைன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் வந்து நெட்டடில் எம்ப்ராய்டிங் போட்டு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அந்த சாரீ அட்ஜஸ்ட் பண்ணுறதுலையே இருந்த டைம் ஃபுல்லாக போய் கரெக்டாக தாலி கட்டுறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து உட்காந்தோம். அண்ட் நிறைய பேர் கூட இந்த ரிச்சுவல்ஸ் பற்றி புதுசாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் எனக்குமே தெரியாது. நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு முகூர்த்தம்க்குலாம் போகவே மாட்டேன். ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட முகூர்த்தம் மட்டும்தான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எக்ஸாக்டாக அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஜஸ்ட் நான் வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்சோ மெயின் விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா லவ் கம் அரேஞ்ச்ட் மேரேஜ். 9 இயர்ஸாக லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு போகிறப்போ விடிய உட்காந்து பேசுவோன்னு சொன்னோம் பார்த்திங்களா. அப்போ இந்த மாதிரி உட்காந்து லவ் ஸ்டோரிஸ் தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கேட்டுட்ருப்போம். அண்ட் இந்த நியூலி மேரிட் கப்பல்ஸ்க்கு மறக்காமல் உங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி வைஸாக ஒருத்தவங்களாம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர்த்தையுமே ப்ளஸ் பண்ணுவாங்க. இந்த ரிச்சுவல்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 minutes ஆகும். ஸோ அந்த கேப்பில் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் எல்லா ஊர்லேயும் இருக்கிற அதே பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான். இட்லி, பொங்கல், சட்னி, வடை, அதுக்கப்புறம் வந்து சேமியா வச்சுருந்தாங்க. காலையில் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட முடியல. கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு எகெயின் போயிட்டு ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் பண்ணியிருந்தாங்க. டிவியில் பெருசாக போட்டதும் அதை தான் உட்காந்து எல்லோரும் பார்த்துட்ருந்தோம்.
இப்போல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வெட்டிங் ஷூட் எல்லாமே ரீல்ஸ் அதுக்கப்புறம் வீடியோஸில் வந்து பார்த்து பழகிட்டோம். பட் பாட்டி தாத்தா இவங்க எல்லாருமே வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்ப்பாங்க, நம்ம பிள்ளையா இது அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஃபேஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மூவி பார்க்குற மாதிரியே இருக்கும். அதுவும் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, பார்த்தீங்களா எப்படி எடுத்திருக்காங்க, சினிமா பார்க்குற மாதிரியே இருக்குல்லன்ட்டு. ஸோ அந்த மூமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து செரிஷ் பண்ணணும். லாஸ்ட்டாக மெட்டிலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஐயர் பார்த்திங்கன்னா குட்டியாக இந்த குழந்தை தொட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர்த்து கையிலையும் பொம்மை வந்து கொடுத்துருந்தாங்க. அதை கொடுத்துட்டு அதுக்கு பேர் வைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அழுதா எப்படி சமாதானம் படுத்தணும்னு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. நாங்களே இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறதுனால ஆர்வமாக என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்ருந்தோம். இதெல்லாம் வந்து அந்த ஊர் சைடில் பண்ணுறது தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் எங்கள் ஊர் சைடுமே வந்து இந்த மாதிரி பண்ணி நாங்கள் பார்த்ததில்ல. அப்புறம் அதுக்கு அடுத்ததாக 7 ஃபீட் வைக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவுமே எனக்கு எக்ஸாக்டாக என்னன்னு சொல்ல தெரியல. பட் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா புதுசாக சூப்பராகவும் இருந்தது. கடைசியாக இந்த ரிச்சுவல் வந்து அருந்ததி நட்சத்திரம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்டாக இல்லையான்னு தெரியல. பட் சொல்லி நான் அந்த மாதிரி தான் கேட்டிருக்கேன். எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறதுக்கு பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. நாங்கள் கட்டியிருந்த எல்லா சாரியோட லிங்க்ஸ் அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைனோட லிங்க் ஜுவல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முகூர்த்தம் முடிச்சதுக்கப்புறமா இன்னும் கூட கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது. அது எல்லாமே ஃபஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். பட் தங்கச்சிக்கும் ஒர்க் போகிற மாதிரி இருந்தது, அம்மாவுக்கும் லீவ் கிடைக்கல, வீட்டுக்கு போகிற நிலமை தான். ஸோ அதனால தான் வந்து முகூர்த்தம் முடித்த கையோடு வந்து வீட்டுக்கு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த விலாகோட எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புதுசாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன் விலாக் எதுவுமே நான் அப்லோட் பண்ணது கிடையாது. எனிவேஸ் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் என்டர்டெய்னிங்காக கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.